8% வாக்குகள் அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு, மீதிதான் மோடி, அமித்ஷா, மத்திய பார்த்து உழப்பட்ட ஓட்டுகள். அப்படி பார்க்கிற போது மீண்டும் நோட்டாவோடு பாஜக சென்று விட்டதாக பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் பெரும் தாக்கத்தை கொடுப்பார். எந்த கிட்டத்தட்ட இப்போதைய சூழ்நிலை பார்க்கணும், 1 கோடி வாக்களை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிற, குறைஞ்சபட்சம் 18% வாக்களை பெறுகிற அளவுக்கு வாய்ப்பு அவருக்கு பிரகாசமா இருக்கு. ஏன்னா இளம் சிறார்கள், புதிய வாக்காளர்கள், பெண்கள், சில திரைப்படத்தை பார்த்து அந்த பெண்கள். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேணாம், அண்ணாமலை வேணாம் சொன்னா வெற்றி எப்படி கிட்ட முடியும்? திமுக மிகப்பெரிய கூட்டணி கட்டமைப்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை பழைய மாதிரி அதிரடி அரசுல கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா சாதி இருந்திருக்கும். அதுவும் இன்னைக்கு அவரு சுணங்கி இருக்காரு. சோ இதெல்லாம் பெரிய மைனஸ் இருக்கிறதுனால எடப்பாடிக்கு இறங்குமுகமாக ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறது. ஏறுமுகமாக திமுகவுக்கு சாஃப்டா கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ சீமான் சொல்லியிருக்காங்க, நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா இல்லையா? நான் இறந்து, என் பிள்ளை இறந்து, முன்னோர்கள் அடுத்த தலைமுறை இருந்தாலும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வராது. இதுக்கு மேல் நாம் தமிழர் தேய்பிரதையா இருக்கும் வளர்ப்பே இல்லை. ஸோ இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல சீமானுடைய வளர்ச்சி இதுக்கு மேல வராது. ஒரு கட்சி எதுக்கு மாவட்ட செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர், எதுக்கு எம்எல்ஏ, எம்பி ஆகிறான்? சம்மாரிக்க தான் வரான். சம்மாரிக்கும் செய்யணும், நாட்டுக்கு சேவை செய்யணும். இந்த நோக்கத்துக்காக தான் பார்ட்டிஸ் நடக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவில நடக்குது. ஸோ பாஜக உத்தம கட்சியா? நான் கேட்கிறேன். பாஜக காங்கிரஸோட ஒரு மோசமான கட்சி பாஜக. குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் உங்கள் அன்பு குக்கு சேனல் நேயர்களுக்கும். ஐயா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் யாரு முதல்வராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது? தற்போதைய அரசியல் சூழ்நிலையை ஆய்ந்து பார்க்கின்ற போது தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிரணியாக இருக்கிற அதிமுக வலுவிழந்து காணப்பட்டு இருப்பதனால அந்த அணி திமுக வீழ்த்துகின்ற அளவுக்கு, தேர்தல் களத்தில் வீழ்த்துகின்ற அளவுக்கு வலுவான அணியாக இல்லாத ஒரு வெரி மைனஸா இருக்கு. ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு தமிழகத்தில் இன்றைக்கு 2,40,91,000 வாக்குகள் 30 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இளையவர்கள் யாரை விரும்பக்கூடிய விஜய், அண்ணாமலை, சீமான் போன்ற ஆட்களை விரும்பக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கிற போது அந்த இடத்தில் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பு ஏற்றது அவர்கள் செய்த அந்த கூட்டணி செய்து பிழை. அப்படி பார்க்கிற போது அந்த எதிரணிக்கு சாதகமா அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லாரும் பாஜக 11% ஓட்டுகள் அவனுக்கான ஓட்டு, கட்சிக்கான ஓட்டு நினைக்கிறாங்க. அது தவறு. இந்த தப்பு அதிமுக இந்த என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி இந்த 11% வாக்குகள் கிடையாது. 8% வாக்குகள் அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு, மீதிதான் மோடி, அமித்ஷா, மத்திய பார்த்து உழப்பட்ட ஓட்டுகள். அப்படி பார்க்கிற போது மீண்டும் நோட்டாவோடு பாஜக சென்று விட்டதாக பார்க்கப்படுகிறது. இங்க தமிழகத்தில் தேசிய கட்சிக்கு இனி ஒரு காலத்திற்கு இறங்குவதில் ஏறுமுகம் வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக அண்ணாமலை இதனால் ஏறுமுகம் இருந்தது. இப்ப செல்வ பெருந்தகையை போய் கேட்ட முகத்தை காட்டி ஓட்டுக்குன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அது மாதிரி நயனாதன் முகத்தை காட்டி ஓட்டுக்குன்னா ஓட்டு விழாது. சோ வாக்கு போடுகின்ற தலைவராக இருக்குது அண்ணாமலை இருந்தால் வாக்கு விழுந்தது. இப்போ அவர் போனது வெற்றிடமாகிவிட்டது. சோ அதனால அதிமுக பாஜக கூட்டணி வைத்தாலும் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாக்கப்படல. சோ அந்த கூட்டணியுடைய இருக்கக்கூடிய ஆட்கள் கூட சரிவர உடன்படாமல் இருக்காங்க. அது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. மற்றபடி பாமக, தேமுதிக, ஏனைய கட்சிகள் சேர்ந்த போது கூட வலுவிழந்த கூட்டணியாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக எந்த விதமான கருத்துக்களையும் ஒரு எதிர்ப்பு அலையையும் உருவாக்காத எடப்பாடி அவர்களுடைய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு ஆண்டில் எவ்வளவு மாற்றங்கள் கொடுத்து வாக்குகளை பெறுவது கேள்விக்குறியா இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அண்ணாமலை எடுத்தது மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆக திமுக அமையப்பட்டதை நான் பார்க்க போறேன். அப்ப எதிர்கட்சியா யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதிமுக எந்த மாற்றமும் இல்ல, திராவிடர்கள் உள்ளதான். அப்படி பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் இப்ப இருக்க சூழ்நிலை தேர்தல் நடந்தா மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி அவருக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய மற்றபடி ஆட்சி அமைப்பான சூழ்நிலை தற்போது இல்லை. கூட்டணி ஆட்சியை பத்தி நீங்க என்னையா நினைக்கிறீங்க? இல்ல கூட்டணி அமைந்தா எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு உண்டு? அண்ணா அன்றைக்கு இந்த மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி சொன்னார்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்களிடமும் இப்ப கட்சிகள் வலுவிழந்து போயிட்டு கொண்டிருக்கிறது. முன்ன மாதிரி தேர்தல் கட்டமைக்காக ஒழுங்கான கட்சிகள் இப்ப இந்த மாதிரி எல்லாம் இப்ப குறைஞ்சிருக்கு. அதனால கூட்டணி ஆட்சி தான் நல்லதுன்னு சொல்லி மக்கள் முதலில் பேசப்படுற போது கூட இங்க திராவிடர்கள் 2 தான் மறுமுறை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த 2020 தேர்தலும் இருவருக்குள்ளும் போட்டியாகத்தான் இருக்கும் ஒழிய
மற்றவர்கள் வந்து இருக்காது. விஜய் அவர்கள் பெரும் தாக்கத்தை கொடுப்பார். எந்த கிட்டத்தட்ட இப்போதைய சூழ்நிலை பார்க்கிறோம் 1 கோடி வாக்களை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கார். குறைஞ்சபட்சம் வந்து 18% வாக்களை பெறுகிற அளவுக்கு வாய்ப்பு அவருக்கு பிரகாசமா இருக்கு. ஏன்னா இளம் சிறார்கள், புதிய வாக்காளர்கள், பெண்கள், சில திரைப்படத்தை பார்த்து அந்த பெண்கள், இவர்களுடைய ஓட்டுகள் விஜய்க்கு சாதகமா இருக்கு. களத்துல வந்து அந்த கட்சி வலுவிழந்து போயிருக்கிறது. சொல்ற மாதிரி தேர்தல் கட்டமைப்பு இல்ல, பூத்து கட்டமைப்பு இல்ல, ஒரு திமுக மற்ற ஏனைய கட்சிக்கு இணையான இது இல்ல. பட் ஆனா நடிகன்ற ஒரு காரணத்திற்காக அந்த பிம்பம் கட்டப்பட்டிருப்பதனால தாவேகாவுக்கு கட்சி கட்டமைப்பு நிர்வாகிகள் வந்து அரசியல் தெரியாத நிர்வாகிகள். அப்படி இருந்த போதும் இளைஞர்கள், அதாவது சொன்ன 2,40,91,000 புது வாக்காளர்கள் போன பாலினத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. வருகிற தேர்தலில் 3 கோடி பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல அதிக வாக்குகளை அண்ணாமலை இருந்தா அந்த அண்ணாமலை ஓட்டு யாருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் தனித்துவமா வருகிறாரா, இல்ல பாஜக தொடர்கிறாரா, இல்ல வந்து அவர் யாருக்கு ஆதரவு சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்ட ஓட்டும் இருக்கு. சோ அண்ணாமலைக்கு விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. அந்த விஜய்க்கான ஓட்டுகள் வந்து அதுல அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திமுகவுக்கும் திமுக ஓட்டுகள் அதிகமா போகுது, பாமக ஓட்டு போகுது, விசிக ஓட்டு போகுது, இதெல்லாம் அதிமுக ஓட்டு போகுது. கோர் ஓட்டு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த போது 26% ஓட்டுகள் இருந்தது, இன்னைக்கு 17% வந்துருச்சு. அது டிஎம்கேவும் அதே மாதிரி 17% வந்துருச்சு. சோ கோர் ஓட்டுகள் வந்து இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த தேர்தல் வந்து ஒரு விஸ்தரமான தேர்தலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. குறைவான வாக்குகள் வித்தியாசத்தை தான் வெற்றி பெற வாய்ப்பு சூழ்நிலை இருக்கு. சில இடத்துல மேஜிக்கா திடீர்னு நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு இருக்கும், நடக்கிறது ஒண்ணா கூட தேர்தல் அமைக்கான வாய்ப்பு கூட இருக்கு. திடீர்னு முன்னிலை போலாம், திடீர்னு அப்புறம் வந்து பின்னாடி வேற ஒருத்தர் முன்னிலை போலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வருவதற்கும் வாய்ப்பு இந்த தேர்தலில் காணப்படும். சரியா, திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவர் ஒரு திரைப்பட கலைஞர்ன்றனால மட்டும்தான் அவர் எதிர்கட்சியாக கூட இது கூட இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லாம திரைப்பட நடிகர்களா சாதிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் சாதிச்சிருக்காங்க, ஜெயலலிதா சாதிச்சிருக்காங்க, சாதிக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த அரசியல் வந்து அவர் புதிது. சோ இதுல வந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டு எழுதி நிக்கிறதுக்குள்ள அவர் கனவு போயிடுவார். சோ அந்த மாதிரி இந்த அரசியல் கட்டமைப்பு வேற மாதிரி இருக்கு. அப்படின்ற போது அவர் தாக்கு பிடிச்சிக்கிறது கஷ்டம். இப்ப அண்ணாமலை போன்ற நபர்கள்லாம் ஒரு கால் பிஜேபி வந்து புது அமைப்புகள் தொடங்கினா கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். ஏன்னா 2031க்கு அண்ணாமலை சிஎம் அதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லப்படலாம். ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி கள பாலிடிக்ஸ் நிக்கிறது கஷ்டம். இப்ப அண்ணாமலை எல்லாம் வந்து ஒரு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை மக்கள் 4 ஆண்டுல வந்து எதிர்கட்சியில எடப்பாடி சீமானோட பாத்தீங்கன்னா அண்ணாமலை நல்லா பண்ணிருக்காருங்க, புள்ளிவரத்தோட பேசப்பட்டிருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான கருத்துக்களை தெளிவா கொடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்களை மக்களும் கொண்டு சேர்த்திருக்காங்க. அந்த விஷயத்துல அண்ணாமலை பரவாயில்லன்னு சொல்லி சொல்றக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3வது தான் எடப்பாடி இருக்காரு. சோ அது ஏன்னா 4 வருஷமா ஒரு கட்சியை காப்பாற்றுறது, கட்சி போராட்டம் இதில் தான் இருந்தார் ஒழிய ஆட்சிக்கு எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்குன்ற எதிர்கட்சிகள் இதே முன்னாள் ஆட்சியில் வந்து திமுக இருந்தபோது எடப்பாடி இருந்தபோது எப்படி பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடப்பாடி முன்னெடுக்காத பெரிய மைனஸா இருக்கிறதுனால இந்த 1 ஆண்டுகள் அவர் எந்த அளவுக்கு மாற்றம் கொடுப்பான்றது கேள்விக்குறி. அது இல்லாம காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் எல்லாருமே வேணும், அது வந்து குறைவு. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேணாம், அண்ணாமலை வேணாம்னு சொன்னா வெற்றி எப்படி கிட்ட முடியும்? திமுக மிகப்பெரிய கூட்டணி கட்டமைப்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் கட்டமைப்பு ஒழுங்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த 4 ஆண்டுகள் தேர்தல் அரசை தினந்தோறும் மேனியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இணையாக இந்த கட்சிகள் தேர்தல் செயல்பாடுகளை செயல்படவில்லை. இன்னும் அப்படியே பேச்சளவில் தான் இருக்காங்க, செயல்பட முறையில இல்ல. அப்படி பாக்குற போது இதெல்லாம் மைனஸ் அமைகிற போது திமுக தேர்தல் அரசியல் தெளிவாக பண்ணி கொண்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய சாதகமான ஒரு போக்கு போகுது. இந்த இடி மேட்டர் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி சொல்ல போனா அதிமுக வந்து எவ்வளவு பேர் முறைகேடு பண்ணுங்க, அவங்க மேல ஏன் எந்த வழக்குமே இல்லை? அதெல்லாம் சரியா. இப்போ தமிழக மக்களுக்காக அவங்க கொடுத்த நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் மக்களுக்கு முழுசா போய் சேர்ந்துச்சா? அந்த நலத்திட்டங்களே பாத்தீங்கன்னா ஒழுங்கான ரேஷன் விநியோகம் பொருட்கள் விநியோகம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 30%, மோசம் சொல்லக்கூடிய 51 பேர் சொல்லியிருக்காங்க. நலத்திட்டங்களின் செயலாக்கம் 24% நன்றுன்றோம், 17% சொல்லும்படி இல்லை, 59% மோசம் சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்கை பராமரிப்பது, சட்டம் ஒழுங்கு வந்து நன்றுன்னு சொல்லுவாங்க 15% தான், அதுல வந்து மோசம் சொல்லுங்க 72%. இதெல்லாம் திமுக மைனஸா இருக்கு. ஆனா பிளஸ் சொல்லுகிற போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திட்டங்கள் நிறைய திட்டங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம், விடியல் பயண திட்டம், நகர பேருந்துகளில் வந்து மகளிர் இலவச பேருந்திட்டம், அப்புறம் மக்களுடன் முதல்வர் திட்டம் 30 நாளில் வந்து குறைகள் தீர்க்கும் அந்த இது, அப்புறம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், அப்புறம் வந்து முதியோர் உதவித்தொகை திட்டம், மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி, அந்நிய தொழில் முதலீடுகளுக்கு ஈர்ப்பு, உயர்கல்வியில் முன்னேற்றம், அப்புறம் வந்து மக்களை தேடி மருந்தகம், இல்லம் தேடி கல்வி திட்டம், கொரோனா காலத்துல கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், தாய்மன்னர் வறுமை ஒழிப்பு திட்டம், இலவச வீட்டுமனை திட்டம், 4 ஆண்டுல இந்த திட்டங்கள்லாம் வரவேற்ற திட்டங்கள். ஆனா இதுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கிறது. சோ இந்த ஆட்சி பத்திர ஜஸ்ட் பாஸ் என்ற ஒரு நிலைமை தான் இருக்க ஒழிய இனி உங்களத்து இவர்கள் வந்து திருந்தி உண்மையா வெளிப்படையா சொல்லணும்னா தொண்டர்கள் விரக்தி இருக்காங்க. திமுக இருக்கிற வட்டச்செயலாளர்கள் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து அடிமட்ட வந்து வறட்சியா இருக்காங்க. அவங்களுக்கு போதிய உதவிகள் கூட திமுகவே செய்யப்படாம இருக்கு. ஆகவே அதெல்லாம் தொண்டர்களா அரவணைச்சு ஒழுங்கா இது பண்ணானா நிச்சயமா பாஸ் இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா மக்கள் பிரச்சனை இல்லாம நிம்மதியா வாழ்வாங்க? புதிய கட்சி வந்தா நல்லா இருக்கும். புதிய கட்சி வாய்ப்பு இருக்கா?
திராவிட இயக்கங்களுக்குள்ள தான் ஆட்சி வந்தாங்க. சோ 2 கட்சிகளும் அதே பேட்டர்ன் தான் இருப்பாங்க. அதிமுக திமுக வேற இல்ல, எல்லாம் அண்ணன் தம்பி போலதான். அவங்க என்ன ஃபார்முலா இருக்கலாம் அதே ஃபார்முலா தான் இருக்கும். சோ மாற்றம்னா அப்புறம் அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பாரா? அப்படின்னா மாற்றம் கொடுப்பேன். ஏன்னா மாற்றத்தை கொடுக்கின்ற கான்செப்ட் திமுக அதிமுக திராவிட இல்லாத மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூடிய நபர். இப்ப இந்துவாகவும் அல்ல, கிறிஸ்தவாகவும் அல்ல, முஸ்லீமாகவும் அல்ல, எல்லோருக்காகவும் நான் என்று சொல்ற நிலைமையில அண்ணாமலை கட்சி அறிவிப்பாரா? சோ அண்ணாமலை பாஜக இருக்காருல்ல, சோ மாற்றத்தை எப்படி கொடுக்க முடியும்? அது மாதிரி வந்து மாற்றத்தை யார் ஒருவர் கொடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த புதிய விதமான 30 வயசுக்கு உட்பட்ட வாக்குகள் வந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கிட்ட 2,50,91,000 வாக்குகளில் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 4.5 கோடி ஓட்டு போலிங் ஆகுதுன்னா அதுல பெரும் தாக்கத்தை கொடுக்கும்னு பாக்கலாம். இது பெருங்கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப ஜாதி அடிப்படையிலையும் ஓட்டு வருது. கட்டாயம் ஜாதி இல்லாம அரசியல் இல்ல. ஜாதியை மையம் கொண்டதான் தமிழக அரசியல். அதாவது மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக சாதிகள் உட்கட்டமைப்பு கொண்டதான் நம் தமிழகம். அப்புறமா சாதியினுடைய தாக்கங்கள் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் இருக்கும். நீங்க எந்த கட்சியை ஒரு சிறந்த கட்சி அப்படின்னு சொல்றீங்க? மனசாட்சியோடு சொன்னா தமிழகத்துல இல்ல, தமிழகத்துல எந்த கட்சியுமே இல்ல. அது மனசாட்சியோடு சொல்லணும்னா ஜனநாயகத்துல அமெரிக்காவில இன்னைக்கு வல்லரசு நாடுன்னு சொல்றோம். அந்த நாட்டுல கூட ஊழல் நடைபெறுகிறது. ஆனால் சாமானிய மக்களை அடிக்காம வந்து ஊழல் பண்ணுவாங்க. இந்த உலகத்திலே ஊழல் அதிகம் செய்தது அமெரிக்கா நாடு தான். அப்புறமா நம்ம நாட்டை பொறுத்தவரை சாமானியர்களை வைத்தான் ஊழலே செய்கிறாங்க. சோ அதுதான் வந்து வெட்கக்கேடான விஷயம். ஊழல் செய்ய வேண்டும், செய்யாமல் ஆட்சி நடத்த கட்சி நடத்த முடியாது. அது சாமானியர்களை பாதிக்கப்படாத ஆட்சி நடக்கணும். 2 திராவிட இயக்கங்களும் காலகாலமாக தொட்டு சாமானியர்களை பாதிக்கின்ற விஷயமா கோட்டத்தில் எப்படி 10 ரூபாய் வைக்கிற சொல்றாங்களோ அது மாதிரி இந்த சாமானியர்களை வந்து துன்புறுத்தாமல் கொள்ளையடித்தால் சிறப்பாக இருக்கும். இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்பது உலகளாவிய மயமாக்கப்பட்டது, யாராலும் மாற்றப்பட முடியாது. அதில் சில கொள்கை கோட்பாடை மாற்றிக்கொண்டு அதாவது சமநீதி கூட இல்லாமல் சாமானியர்களுக்கு ஒரு ஆட்சியாக தமிழகத்தில் வந்தால் சிறப்பா இருக்குன்னு ஒரு ஆய்வாளராக என்னுடைய பார்வையை பார்க்கிறேன். சரியா, இந்த 4 ஆண்டு ஆட்சியில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல? இல்ல, அது அப்படி சொல்லக்கூடாதுங்க. அது எல்லா ஆட்சியும் நடக்கிறதாம்மா. அதாவது நீங்க ஆட்சியில நடக்கலன்னா பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, பார்ட்டி நடத்த முடியாது. அது எல்லோரும் செய்ய வேண்டியதுதான். இவங்க சாமானிய அளவுக்கு அதுதான் இந்திய பாலிடிக்ஸா இருக்கு. இந்திய அரசியல் தமிழக அரசியலை பொறுத்தவரை சாமானியர்களை கை வைத்துதான் அரசியல் ஊழல் செய்யப்படுறாங்க. அமெரிக்கா போன்ற திரு சீமான் சொல்லியிருக்காங்க, நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா இல்லையா? நான் இறந்து என் பிள்ளை இறந்து முன்னோர்கள் அடுத்த தலைமுறை வந்தாலும் நாம் தமிழர் ஆட்சிக்கு வராது. இதுக்கு மேல் நாம் தமிழர் தேய்பிரதையா இருக்கும் வளர்ப்பே இல்லை. ஸோ இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து சீமானுடைய வளர்ச்சி இதுக்கு மேல வந்து வராது. அடுத்து 2030 அண்ணாமலையா உதயநிதியா விஜயா அப்படின்ற போக்கு தான் 2030 நோக்கி போகும். ஸோ இனி வருங்காலத்திற்கு இந்த எலெக்ஷனோட ஓபிஎஸ், தினகரன், எடப்பாடி, சசிகலா, அதுக்கடுத்து ராமதாஸ், வைகோ, திருமாவளவன் எல்லாரும் இந்த எலெக்ஷனோட அறுவடாயிடுறாங்க. அடுத்து 2030 அடிப்படை என்னன்னா அண்ணாமலை, உதயநிதி, விஜய் இந்த முக்கோணத்தில் அரசியல் மையம் கொண்டு இருக்கும். சோ அதனால நீங்க இது வந்து மாற்றம் ஏற்படும். மத்த கட்சி கூட்டணி அந்த மாநாடு அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆனா சீமான் வந்து போராட்டம் அப்படின்னு இறங்கி தமிழ் போராட்டம், மக்களுக்காக கல் இறக்குறது அப்படின்னு ஒரு இதுல இருக்காங்களே, அவர் எப்படி கட்சி அண்ணாமலை கூட பொள்ளாச்சியில வந்து கல்லுக்கு போராட்டம் பண்ணாரு. ஆனா அண்ணாமலை காலையில இன்டர்வியூல சொல்லி இருந்தப்போ கட்சிக்காக பண்ணலாம், போராட்டம் பண்றது சரி, ஆனா காவல்துறையை மீறி பணமரை ஏறுவது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சுட்டி காட்டி அவர் ஒரு காவல்துறை யாரு சட்டத்தின் கையில் இருக்கணும்னு சொல்றாங்க. அவர் துறையில் இருந்ததனால் அவர் சொல்றாரு நினைச்சிட்டு போங்க. அதாவது எல்லோருக்காகவும் பாடுபட்டா நாடு சிறப்பா இருக்கும். இதுல நாம் தமிழர் வந்து இங்க தெலுங்கு சமுதாய ஓட்டுகள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. அப்புறம் தெலுங்கு சமுதாயத்துக்கு எதிர்ப்பா வந்து அவர் குரல்கள் நிறைய பேசப்பட்டார். சமுதாய வாக்கள் அவருக்கு ஆதரவா இல்லாம இருக்கு. குறிப்பா தமிழகத்தில் தேவேந்திர குல ஓட்டுகளை அவர் பெறுவதற்கு வாய்ப்பு. இது மாதிரி நிறைய அவருக்கு வந்து மைனஸ் இருக்கிறதால ஒரு மாநில ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு இல்ல. கட்டமைப்பை உருவாக்கினாலும் அவர் ஆட்சி பிடிக்க இன்றைய சூழ்நிலை வாய்ப்பு இல்லை, நாளைய சூழ்நிலை வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் ஒரு கட்சி, ஒரு குழுவாக இருக்கும். தமிழகத்திலே எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கோ அது போல வந்து ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு இப்படி கொள்கையை சொல்லிக்கிட்டு பேசிக்கொண்டு முழக்கம் ஒரு கட்சியா இருக்கும் இல்லையா, ஆட்சியை பிடிக்கின்ற கட்சியாக இனி வரும் காலத்துக்கு வராது. சரி, சீமான் சொல்லியிருக்காங்க தமிழ் தெலுங்குன்னு பிரிச்சுதான் சிஎம் அவர்கள் ஓட்டு வாங்குறாங்க, ஜாதி அடிப்படையிலேயும் ஓட்டுகள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா? சாதிகளும் மதங்களும் இல்லாமல் அரசியல் கிடையாது. அதெல்லாம் சொன்ன அண்ணாமலை போன்ற நபர்கள்லாம் வந்தா எம்மதமும் சம்மதம், எல்லோருக்காகவும் நான், எப்படி ஜெயலலிதா மக்களுக்காக நான் சொன்னா அது மாதிரி எல்லோருக்கும் நான் சொல்லிட்டு அரசியல் பண்ணா சிறந்தது. அது மாதிரி என்னன்னா இந்த அமைப்பு கட்டமைப்பு சாதியும் மதத்தையும் உட்கட்டமைப்பு தான் அரசியல் போக்குகள். அதை வந்து யாராலும் மாற்றப்பட முடியாது. அதனுடைய பின்னிப்படையப்பட்டதான் அரசியல் செயல்பாடுகள். அப்படி பார்க்கிற போது இதை கடந்து மாற்றங்கள் வருவதா வாய்ப்பு குறைவு. இல்ல, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு, நீட்டு அதெல்லாம் திரும்ப பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை மாநாட்டுல சொல்லியிருக்காங்க. மதுவிலக்கு அது வந்து எல்லாரும் சொல்றதாமா. திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியிலே பல மாநாடுகள் நடத்துகிற போது திருக்குறளை தேர்ச்சி நூலாக்கப்படும், தமிழை மத்திய ஆட்சியும் இதுவரை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இனி ஒரு காலத்துல சொல்லுவாங்க.
என் பிள்ளை வந்தாலும் சொல்லுவாங்க. அது வந்து தேர்தலுக்கு லாங் டைம் கான்செப்ட். நீட் வந்து அது சில மாட்டிக்கிட்டாங்க திமுக, அதை கண்டினியூட்டி பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு பாலிடிக்ஸா. ஏன்னா அதை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மைனஸ் பிளஸ் அவங்களுக்கு தெரியும், இருந்த போதும் கையை விட்டுட்டாங்க. ஸோ எடுத்தா இங்க வந்து பாலிடிக்ஸ் இவங்க மத்தவங்க பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த ஒரு காரணத்திற்காக, அரசியலுக்காக, சதுரங்கத்துக்காக, அது அரசியல் பாலிடிக்ஸாக நீட்டை வந்து கண்டினியூட்டி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஒழிய அது என்னைக்கும் ரத்தாகாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு. இங்க அவங்க கூட்டு இருக்கிற நளினி சிதம்பரம் அவர்கள் வந்து தெளிவா ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வில்சன் அவர்கள் கூட அங்க அப்பீல் போட்டு கூட அப்பீல் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு மேல அந்த நீட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் கொண்டு போக முடியாது. குடியரசுத் தலைவரும் அப்டேஷன் தெரிவிச்சிட்டாங்க. சோ சம்மதர் பாலிடிக்ஸ் தமிழகத்துல பண்ண நோக்கத்திற்காக அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அது கடந்து போக வேண்டியதுதான். ஐயோ, வாரிசு அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்பாக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் பையன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு இதா வர்றாங்க. அது நாட்டுக்கும் நமக்கும் கேடு. ஆனா தமிழகத்திற்கு வந்து திராவிட இயக்கங்கள் அதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாம மக்களுக்கு எதனால அது கேடு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மக்களுக்கு கேடுன்றலாமா, ஒரு குடும்பத்தின் கையில் அப்ப சீனாவில் வந்து மன்னர் ஆட்சி நடைபெற்றது. அது போல வந்து ஒரு குடும்பத்தின் கையில் சென்று விட்டால் அந்த நாட்டினுடைய வருகின்ற வருமான பொருளாதாரம் அவங்க கையில் அடங்கிடும். சோ அது மாதிரி அடங்கக்கூடாது. ஜனநாயக நாட்டில வெவ்வேறுவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், வெவ்வேறுவர்களுக்கும் திறமைகளை இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க நோக்கம் தான் ஜனநாயக நாடு. அப்படி போல ஒரு குடும்பத்துக்கு கட்சி ஆட்சி சேர்ந்தனா அது வந்து நாட்டு வளர்ச்சி பாதிக்கப்படும், கரப்ஷன் அதிகமாகும். அது தடுக்கணும்னா குடும்ப அரசு இல்லாம தான் நல்லா இருக்கின்றது பொதுவான சாமானிய மக்களின் குரலாக இருக்கிறது. அந்த கட்சிகள் கட்டமைப்பு வலுவாக இருந்ததால் அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக அரசியல் காணப்படுகிறது. இன்பநிதி கூட பொறுப்பு கொடுக்க போறான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது சகஜமா விஷயம் எடுத்துப்போம். திமுக ஆட்சியில இருக்கும் போதுதான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் அதிகமாகுது. காவல்துறை மேல மக்களுக்கும் இந்த கொலைகாரங்களுக்கும் பெருசா பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி நடக்கும்னு சொல்றதை நான் முரண்படுறேமா? இது எல்லா கட்சியும், அதாவது நீங்க இந்த ஆட்சி பாக்குறீங்க, தொடர் ஆட்சிகளில் கொலை, கொள்ளை, கற்பழி நடந்துதான் இருக்கு. ஏடிஎம்கே நடக்கலையா? அப்பன்ஸ் ஜெயலலிதா ஆட்சி நடக்கலையா? இதுக்கு முன்ன கலைஞர் ஆட்சி நடக்கலையா? ஆனா இப்ப டெய்லி பாக்குற மாதிரி இருக்கே, அதனால கேட்க. அதாவது மக்கள் தொகை அதிகமாகி போச்சு, பாப்புலேஷன் அதிகமாகி போச்சு, தேவைகள் அதிகமாகி போச்சு. அதனால கொலைகள் அதிகம் நடக்கும். இது எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கும். தடுக்க வேண்டியது காவல்துறை கட்டுப்பாடு. காவல்துறை அதிக ஆட்களை போடப்பட்டு செயல்படுத்தப்படணும். அது சுணக்கமா இருப்பதனால அதுல வந்து பின்னடைவா இருக்காங்க. அதை ஒழுங்குபடுத்தி பண்ணா நிச்சயமா இருக்கும். இது எந்த ஆட்சி வந்தாலும் இது நடக்கும். அதாவது திராவிட ஆட்சிகள் மாறி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி இல்லாமல் மாற்றோர் வந்தால் கூட தமிழகத்தில் கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை தடுக்கிற வகையில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தா சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான். தமிழகத்துல இதனால திமுக ஆட்சி தான் நடக்குன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு தடவை ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு தரோம் எல்லா கட்சியில இருந்து ஒரு இது கொடுக்குறாங்க. ஆனா வந்தோடனே வேலை வாய்ப்பு இல்ல. ப்ராப்ளம் என்னன்னாங்க, கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கப்பட்டிருக்கு உலக லெவல்ல. அதுக்கு வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வந்து வட்டி கட்டப்படுறாங்க. மத்திய அரசுடைய கடன் வேற இருக்கு. சோ இதனால என்னாச்சுன்னா, அரசு துறையில் வேலைக்கு ஆட்கள் எடுத்தோம்னா சம்பளம் கொடுக்கறது சிக்கலா இருக்கு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. சோ அதனால அரசு நடத்துகிற இந்த திமுக ஏனைய இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா நடத்துவோம் அதே பிரச்சனை தான், இவனுக்கு அதே பிரச்சனை தான். இங்க வருஷம் லட்சக்கணக்கான மாணவர்கள் வராங்க. அந்த கொடுக்கின்ற கட்டமைப்புகள், தொழிற்சாலைகளோ மற்ற ஏனைய விஷயங்களோ இங்க இல்லாதனால பெரிய மைனஸா இருக்கு. அரசாங்கத்தை எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கிற அளவுக்கு ஃபண்டும் இல்ல. இந்த ப்ராப்ளத்துல அரசாங்கம் தவிர்த்து கொண்டுதான் இருக்கு. இதே முன்னாட்சி ஆகட்டும், இந்த ஆட்சி ஆகட்டும், நாளைக்கு வருகிற ஆட்சி யாராக இருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளம் கவர்மெண்ட் இருக்கிறதால அது தவிர்க்கப்படுது. வேற ஒண்ணும் கிடையாது. வர்ற ஆட்சியில வர்றவங்க எல்லாம் இலவசமா ஏதாவது ஒண்ணு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏதாவது உபயோகமா கொடுக்கலாம்ல. ஓட்டு அரசியல் இலவசம் கொடுக்காம அது இருக்காதுமா. அரசியல் என்பதே இலவசம் இருந்தால்தான் கவர்ச்சி. நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, சுடிதார் வாங்க போறீங்க. ஒரு சுடிதார் இன்னொரு சுடிதார் இலவசம்னா நீங்க அந்த பார்வையில் அந்த இன்னொரு சுடிதார் மேல போகுமா, ஒரு சுடிதார் மேல போகுமா? அதுதான் மக்களுடைய எண்ணம், மக்களுடைய ஆவல். அதை வந்து அரசியல்வாதிகள் அப்படி செஞ்சாதான் வாக்கரசியல் பெற முடியும். அந்த நோக்கத்திற்காக எல்லா கட்சிகளும் செய்கிற யுக்திகளா பார்க்கணும். இப்போ இலவசமா கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்றத இப்ப மாத்தவே முடியாது. அமெரிக்காவிலே பண்றாமானே. அமெரிக்கா உலக வல்லரசு நாடு, சிறந்த நாடு, இங்கிலாந்து சிறந்த நாடு, அங்கே கரப்ட் நடக்குது. அது ஒண்ணும் மாத்த முடியாது. அதுல நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், வாழ்ந்து இயங்கிதான் ஆகணும். சோ அது இயற்கை நம்ம பழைக்கணும். சரியா. இப்போ இந்த மணல் கொள்ளை, அந்த மலைகள் கொள்ளையடிக்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த கட்சி வந்தா மாத்த முடியும்? இல்ல யாரும் கட்சி வந்தாலும் தாது மணல் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி வந்தாலும் மாற்ற முடியாது. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு பர்சனலா வந்து பார்ட்டி நடத்துறது போற விஷயம். மதுவாகட்டும், மணலாகட்டும், இது எல்லாமே வந்து பார்ட்டி வைஸா பேக். இது நேச்சுரலிட்டிமா வாய்ப்பு இல்ல. இது வந்து அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்ட அப்புறம் கட்சிக்கு எதுக்கு வரான்? ஒரு கட்சி எதுக்கு ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர், எதுக்கு எம்எல்ஏ, எம்பி ஆகிறான்? சம்பாதிக்க தான் வரான். சம்பாதிக்கும் செய்யணும், நாட்டுக்கு சேவை செய்யணும். இந்த நோக்கத்துக்காக தான் பார்ட்டிஸ் நடக்குது தமிழ்நாட்டுல, இந்தியாவிலும் நடக்குது. சோ பாஜக உத்தம கட்சியா? நான் கேட்கிறேன். காங்கிரஸோட ஒரு மோசமான கட்சி பாஜக.
சோ அவன் குண்டாவோட வைப்பானா, அவன் குண்டாவை திருடிட்டு போவான் பாஜக. அந்த மாதிரி கட்சி ரெண்டு பேரும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அது மாதிரி தமிழகத்துல ரெண்டு பேரும் அப்படி இருக்கும் போது இது மாற்றம் வரணும்னா படித்தவர்கள் நல்ல இளைஞர்கள் நாட்டுக்கு வந்தா நல்லா சிறப்பா இருக்கும். அது வருமா? அப்ப அண்ணாமலை போன்ற சீமானை போன்ற ஆட்கள் கூட வந்தாலும் இருக்கும். சினிமா துறை இல்லாத படித்தவர்கள் வந்தா நாடு சிறப்பா இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்ல, இப்போ அந்த மாதிரிதான் இளைஞர்கள் யாரும் கட்சியில இல்ல, அதனாலதானே தாவேகா தலைவர் வந்தாரு. கட்சிகள் வரும், காட்சிகள் வரும். ஆனா தேர்தல் வந்து ஒவ்வொரு நிலைமையும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயங்களை சொல்லித்தரும். இன்னைக்குமா அதிமுக திமுக ரெண்டு இயக்கங்கள், எதிர்கட்சி ஆளுங்கட்சி தான் இருந்தது. இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகளை இந்த 4 ஆண்டுல கட்சிக்கு எதிர்கருத்தா பதிவிட்டோம் யாருன்னு சொன்னா அண்ணாமலை, சீமானு, அதுக்கு அடுத்து எடப்பாடி. இந்த நிலைமை மாறி இருக்குல்ல. நிலம் மாறும்போது அப்ப நாளடைவில் போக போகதான் மாற்றங்கள் உருவாகும். உடனே மாற்றம் வந்துடாது. சோ அது வரும்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்டமைப்பு வேறு. இப்போ நீங்க வடநாட்டில் இருக்கனா அது நீங்க நினைக்க நடக்கலாம். தமிழ்நாட்டுக்கு சில மாண்புகள், சில அரசியல் கூறுகள் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் கட்டமைப்பு மாறும். சோ எடுத்த உடனே நாளைக்கே மாற்றம்னா மாற்றம் வராது. சரியா, இப்ப திமுகல ஸ்டாலின் நிக்காம உதயநிதி நின்னா ஜெயிக்கிறதுக்கான இவ்வளவு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால இந்த தேர்தலை பொறுத்த தமிழக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் வேட்பாளராக இருப்பாங்க. அப்போ ஒருவேளை 31ல திரும்ப உதயநிதி நின்னாங்கன்னா இல்ல, அது அவங்க பார்ட்டிஸ் ப்ராப்ளமா. ஆனா தமிழகத்தின் முகமாக, திமுகவின் கூட்டணியின் முகமாக திரு ஸ்டாலின் அவர்கள் நிற்பாங்க தான் தின்னும். அவருக்காக ஓட்டு போட மக்கள் போடுவாங்க. உதயநிதிக்காகன்றது பின்னாடி நாளோடு நடக்கிற விஷயங்கள். நாளை எதிர்காலம் என்ன நடக்க சொல்ல முடியாது. ஆனா திமுக கூட்டணியை பொறுத்த முதல்வர் கேண்டிடேட் அவங்க தான், எந்த மாற்றம் இல்ல. இங்க அதிமுக கூட்டணியை பொறுத்த குழப்பத்தில் இருக்குது எடப்பாடி தான், எந்த இதுல. ஆனால் எடப்பாடியிடம் பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி, அந்த பாமக அந்த அளவுக்கு செல்வாக்குல குறைஞ்சிருச்சு. தேமுதிகவும் அந்த போன சீசனை முடிச்சு, எம்பி சீசனை முடிச்சு, இதுக்கு மேல விஜயகாந்த் வச்சுல ஓட்ட முடியாது. அந்த கூட்டணி கட்டமைப்புகளே வலுவிழந்த கட்டமைப்பு. சோ அப்படிங்கிற போது எதிரடியை வீழ்த்துற அளவுக்கான ஒரு வலுவான அணியாக இல்லாத ஒரு பெரிய மைனஸ். இப்ப அண்ணாமலையா இருந்தா அண்ணாமலை என்டிஏ தலைவரா போட்டு அவர் ஒரு துணை முதலமைச்சர் அறிவிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ணாமலை பழைய மாதிரி அதிரடி அரசியல கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா சாதி இருந்திருக்கும். அதுவும் இன்னைக்கு அவர் சுணங்கி இருக்காரு. சோ இதெல்லாம் பெரிய மைனஸ் இருக்கிறதுனால எடப்பாடிக்கு இறங்குமுகமாக ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறது. ஏறுமுகமாக திமுகவுக்கு சாஃப்டா கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ எந்த பெருசா ஒரு அண்ணாமலை தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி அரசியல் கொடுப்பாரு. திமுக எதிர்ப்பான கருத்துக்கள் மக்கள் முதல்ல பேச, சமூகத்தலமா பேசப்பட்டது, போய் சென்றடைந்தது. இன்னைக்கு அது மாதிரி எடப்பாடி அந்த இடத்த இருக்காரே தெரியல. ஓமலூர்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஓமலூர் பாலிடிக்ஸ் எப்படியுமே ஒர்க் அவுட் ஆகும், தலைமை பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி பாக்குற போது திமுகவுக்கு சாதகமான ஒரு போக்கு உருவெடுத்து இருக்கு. இப்ப இருக்க சொல்ல ஜஸ்ட் பாசிட்டிவ் இருக்கு. இதே நம்மள போனா நல்ல ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, இப்ப கூட்டணி கட்சி பத்தி தெளிவா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப கூட்டணியில யார் யார் இருக்காங்க, இல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது இங்க கூட்டணின்றது கொள்கை அடிப்படையில் என்பதை விட தேர்தல் அரசியல் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டா அடிப்படையில் போது இப்ப தேமுதிக ஜனவரி மாசம்ன்றப்போ ஜஸ்ட் ஆஃபர்ஸ், அவங்களுக்கான ஆஃபர் பார்ப்பாங்க. அவங்களுக்கான ஆஃபர் என்ன தேவைன்ற போது அது ஸ்பூர்த்தி இருக்கு, யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போவாங்க. பாமக அதே மாதிரி. இது தேர்தல் மக்களுக்கான தேர்தல் என்பட அந்த கட்சிக்கான தேர்தலாக இருக்கு தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அப்புறம் அவர்கள் என்ன சுயநலமா உள்நோக்கம் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் கூட்டணி கட்டமைப்புகள் ஒழுங்காகன்னு அர்த்தம். கூட்டணி இல்லாம ஜெயிக்கணும்னா யார் ஜெயிப்பாங்க? வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை. இனி ஒரு கூட்டணி ஆட்சி, அண்ணா கண்ட கனவு, மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சி போது தமிழகத்தில் பெரிய இயக்கங்களுடைய வளர்ச்சி குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா பல கட்சிகள் உதயமாகிவிட்டது. வெவ்வேறு கட்சிகள் ஜாதி அடிப்படையில், ஜாதி உட்கிரிவு அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் பல்வேறு அமைப்புகள் உருவெடுத்ததுனால இன்னைக்கு பெருங்கட்சியினுடைய வளர்ச்சி சற்று குறைந்திருந்ததுனால இனி ஒரு கூட்டணி கட்டமைப்போடு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆட்சியை வீழ்த்த முடியும் சூழ்நிலை இருக்கு. கூட்டணி மட்டும் இருந்தால் மட்டும் வீழ்த்த முடியாது. அதுக்கான நோக்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளையும் கொண்டு சென்று தேர்தல் முறையில் சரியான வியூகங்களை வகுத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு கடுமையாக களத்தில் நின்று போராடினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒழிய சராசரி ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கின்றது இன்னிவர்கள் கடினம்.